ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி ப்ரோ கபடி லீகோட செகண்ட் செமிஃபைனல் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான பைமோட் பற்றி பார்த்துடலாம். ஸோ பைமோட்டுங்கிறது ஒரு ஆன்லைன் மொபைல் ஆப். ஸோ இதில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான க்ரோசரி ஷாப்ஸ் இது மாதிரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் சர்ச் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ ஆர்டர் பண்ணால் ஹோம் டெலிவரியே பண்ணிடுவாங்க. ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம செமிஃபைனல் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம மேட்ச் ரிவ்யூஸ் தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த மேட்சாக இருந்தாலும் நம்ம ரிவ்யூ பண்ணி வீடியோவாக போடலாம். ஸோ இது ப்ரோ கபடி ரிவ்யூ செமிஃபைனல் 2ஓட ரிவ்யூ மேட்ச் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ செமிஃபைனல் 2 ப்ரோ கபடி எப்போ நடந்துச்சுன்னா கரெக்டாக வெள்ளிக்கிழமை செமிஃபைனல் 2 நடந்துச்சு. செமிஃபைனல் 1ல் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அவங்க தான் டேபிள் டாப்பர். ஸோ ஹரியானா வெர்சஸ் யூபி யோதாஸ் நடந்துச்சு. ஸோ கடைசி கடைசி ஒரு ரைடில் தான் மேட்ச் டிசைட் ஆச்சு. அது வரைக்கும் ஈக்குவலாக போயிட்டுருந்துச்சு. ஸோ கடைசி ரைடில் யூபி யோதாஸை டேக்கிள் பண்ணது மூலயமா ஹரியானா ஃபைனலுக்கு போனாங்க. ஸோ செகண்ட் செமிஃபைனல் ரிவ்யூ தான் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ பாட்னா பைரட்ஸ் சீசன் ஃபுல்லாக செமையாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. கடைசி ஒரு மேட்ச் தோற்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைனால் எலிமினேட்டர் ஆடி அப்புறம் செமிஃபைனல் ஆடி வந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் வரக்கு முன்னாடியே மும்பாவோட எலிமினேட்டரில் நல்ல ஒரு குட் கேம் விளையாண்டு வந்தாங்க. அதில் ஒரே ஒரு ஃபீட்பேக், அதாவது நல்லா பண்ணாத விஷயம் என்னென்னா, பாட்னாவோட டிஃபென்ஸ் நல்லா பண்ணப்போ டேவாங் மட்டும் கொஞ்சம் அன்பர்ஃபார்ம் பண்ணாங்க. அயனோட நல்ல மெச்சூரிட்டியான கேம்னால ஜெயித்தாங்க. ஸோ அடுத்து டபாங் டெல்லியோட எலிமினேட்டர் 2 ஃப்ரைடே ஆடினாங்க. ஸோ அதுலேயும் அயான் நல்லா விளையாண்டு தந்தார். ஸோ அயான் அப்புறம் பட்னாவோட டிஃபென்ஸ் இவங்க 2 பேரும் தான் பாட்னா ஃபைனல் கூட்டிகிட்டு வந்த இவங்களோட டிஃபென்ஸ்னால தான் இப்போ பாட்னா ஃபைனலுக்கு போயிருக்காங்க. ஸோ பாட்னா தான் இந்த மேட்ச் செகண்டு எலிமினேட்டரில் ஜெயிச்சு ஹரியானாவோட கம்மிங் சண்டே ஃபைனல் விளையாட போகிறாங்க. ஸோ லாஸ்ட் டைமே ஹரியானா ஃபைனல் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் ஃபைனல் நல்லா ஒரு டஃப்பான ஃபைட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த மேட்ச் ரிவ்யூவாக நம்ம ஃபைனல் பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் யார் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா, மெயினாக பாட்னாவோட டிஃபென்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அயான் இவங்க 2 பேர்த்துனால தான் பாட்னா ஃபைனல் போயிருக்காங்க. தேவாங் இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவர் ஃபைனலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பாட்னா கரெக்டாக இவங்க லீடு கிடச்சிது. ஸோ அந்த லீடை அவங்களே தக்க வச்சுக்கிட்டு டெல்லியை பாயிண்ட் எடுக்க ப்ரெஷரில் போட்டு நிறைய பாயிண்ட் இப்போ டெல்லி பாயிண்ட் எடுக்க ரொம்ப ட்ரை பண்ணப்போ பாட்னாவோட டிஃபென்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரியே ரைடர்ஸ் போய் எப்போ ஸ்லோ டவுன் பண்ணி அவங்க கரெக்டாக அந்த இருந்த லீடை 2-3 பாயிண்ட் இருந்த லீடை கடைசி வரைக்கும் செகண்ட் ஹாஃபில் கொண்டு போய் சீசன் 11ஓட ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ சண்டே நைட்டு நடக்க போகிற சீசன் 11 ஃபைனலில் ஹரியானா வெர்சஸ் பாட்னா பைரட்ஸ். ஸோ 3 டைம்ஸ் சாம்பியன்ஸ் வெர்சஸ் ஹரியானா 1 டைம் ஃபைனல் லூசர்ஸ். அவங்க ஒன்றும் கப் எடுக்கல. ஸோ ஹரியானாவுக்கும் 3 டைம்ஸ் சாம்பியன்ஸுக்கும். ஆனால் அந்த 3 டைம்ஸ் சாம்பியன்ஸ் இருந்த டீமுக்கும் இப்போ இருக்கிற டீமுக்கும் கம்ப்ளீட்லி எல்லாருமே வேறு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சண்டே. அதே மாதிரி அடுத்த மேட்ச் ரிவ்யூவாக அது இருக்கும். தேங்க்யூ.